இன்னைக்கு 139வது காவேரி மேலாண்மை குழு கூட்டம் ஆன்லைன்ல நடந்தது சார். அதுல வந்து தமிழ்நாட்டிற்கு 15 நாளுக்கு 3500 கனஅடி வீதம் நீரை திறக்கணும்னு சொல்லிட்டு மேலாண்மை வாரியம் பரிந்துரை செஞ்சது. ஆனா அந்த மாநிலத்தோட நீர்வளத்துறை அமைச்சர் சொல்றாரு, இது சம்பந்தமா நாங்க சிஎம் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு முடிவெடுக்கிறோம், திறக்க முடியாதுன்ற மாதிரி. குறுவையெல்லாம் காஞ்சி போச்சு, குறுவையெல்லாம் கொஞ்சம் போச்சு. இது சரி விட்டானா சம்பா போனோம், அது இப்ப முடியாது. சம்பா என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல எனக்கு. என்னால இந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்த்த பிறகு ராத்திரியெல்லாம் தூக்கம் வரல. பகல் பார்த்த உடனே இன்னைக்கு பகல் தூக்கம் கூட வரல, ராத்திரின்னு சொல்றேன். பகல்ல காலையில பார்த்ததுலேருந்து அப்படியே ரத்தம் கொதிச்சு போச்சு. இல்லைனா திருப்பலாங்களே மறுபடியும், அதாவது மியூச்சுவல் அக்ரிமெண்ட்டே கிடையாதுன்னு சொல்றாரு. மாநில லைப்ரரியல் ஸ்டேட்டை கேட்கக்கூடாதுன்னு சொல்றாரே. நிச்சயமா சொல்லி சுப்ரீம் கோர்ட் இப்படி சொல்லி எடுத்து என்னால் அளவு இங்கே இது படிச்சு பார்த்தது. அதனால இது ஒரு என்னை பற்றி அரசாங்கம் ஒரு நாட்டுக்கு துடிச்சிருக்கணும் சார். நாட்டுக்கு துடிச்சிருக்கணும், துடிக்கணும். தளபதியா இருந்தா எல்லாத்துக்கு வெரைட்டி இருப்பார். எங்கே டெல்லிக்கே வெரைட்டி இருப்பார் தளபதியா இருந்தா. எல்லாத்துக்கு எனக்கு காய் வேலை உத்தம் கொடுத்துருக்க மாட்டார் அவர். அத்தனை ஸ்டேட்மெண்ட் பண்ணியிருப்பாரு. நானும் பண்ணி சரி பண்ணி என்ன பண்றது. தமிழக அரசு என்ன செய்யணும்னு எதிர்பார்க்குறீங்க? இப்ப இந்த அரசு என்ன செய்யணும்னு எதிர்பார்க்குறீங்க நீங்க? இவங்க நாங்க சந்திச்சு பேச்சுவார்த்தை தீர்வு காணுவோம். இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு, அதை மறுக்கணும் சார். அதை மறுக்கணும். அதுக்கு ஆதாரத்தை கொண்டு போய் காட்டி, நான் சொன்ன மாதிரி எடுத்து காட்டி பாருங்க, சுப்ரீம் கோர்ட் சொல்லி இருக்குது, நீ இல்லைன்னு சொல்றீங்க அப்படின்னு நிச்சயமா பிரிவிலேஜ் மோஷன் கொண்டாடணும். அந்த மந்திரி மேல நானா இருந்தா உள்ள பிரிவிலேஜ் மோஷன் கொண்டு வருவேன். உண்மையை மறைக்கிறார், உண்மை மறைக்கிறார். ஆகியனால இட் இஸ் பிரிவிலேஜ், தட் இஸ் தி ரூல்ஸ் ஆஃப் அசெம்பிளி. என்ன செய்ய போறாங்கன்னு தெரியல எனக்கு. யாராவது பிரிவிலேஜ் மோஷன் கொடுக்கணும், இதை படிக்கணும். 4 வாலியமா இருக்குது, 7 வாலியம் படிக்கணும். மத்திய அரசு மேல கோபப்பட வேண்டிய தற்போதைய அரசு இந்த விவகாரத்தை வந்து திமுக மேல திசை திருப்புறாங்க. அதாவது அந்த அமைச்சர் ஒருத்தர் சொல்லி இருக்கிறாரு, காவேரி விவகாரத்தில் திமுக செய்த துரோகம் முன்னாள் அமைச்சர் துரைமுருகன் அவருக்கு மனசாட்சிக்கு தெரியும். காவேரி விவகாரத்தில் அவங்க துரோகம் செஞ்சிருக்காங்க. இப்போ யார் துரோகம் பண்ணாங்க என்ன சமாச்சாரம் கிழிச்சிடுது. ஆனா நானே அந்த வேலையை செய்ய விரும்பல. என்ன திட்டாலும் பரவாயில்ல, அவங்க காவேரின்னு மட்டும் ஒற்றுமையா இருக்குன்னு கேட்கிறேன். எனக்கு கொண்டே இல்லை, அதெல்லாம் ரொம்ப தப்பு. தமிழ்நாட்டினுடைய உரிமை பிரச்சனை மேகதாது. இந்த விவகாரத்துல தமிழக முதல்வர் உடனடியா இல்ல அந்த துறை அமைச்சர் உடனடியா சட்ட வல்லுநர்கள் அழைச்சிக்கிட்டு போய் சென்ட்ரல்ல உட்காந்து பிஎம்ஐயோ அந்த நீர்வளத்துறை அமைச்சரையோ பாக்குறதை விட்டுட்டு கடிதம் எழுதுறது எப்படி பாக்குறீங்க? ஏற்கனவே ஸ்டாலின் உட்காந்து கடிதம் தான் எழுதியிருந்தாரு குற்றம் சாட்டின சிஎம். இப்ப அவரு கடிதம் எழுதிட்டு இருக்காரு. இந்த கடிதம் மூலியமா எதனா தீர்வு எட்ட முடியுமா? இது நான் தான் சொல்றேன் சார், இது பெரிய பிரச்சனை சார். இது அது ஒருத்தனா செய்திட முடியாது சார். 4 பேருடைய யோசனை வேண்டும் சார். அதனால 4 பேருக்கு அட்லீஸ்ட் அசம்பிளியில் இருக்கிற எதிர்கட்சி தலைவர் கூட கூட்டால் பேசிக்கணும். பார்த்து போனேன், என்ன பேச போறேன், என்ன போறேன்னு. இந்த பிரச்சனை வந்துருக்கிறது. இனிமேல் தமிழ்நாட்டை கேட்கவே தேவையில்லைன்னு ஒரு நிறுத்தி இருப்பாங்க. இது அத்தனை முடிஞ்சு போச்சு நம்ம சமாச்சாரம். அத்தோட இந்த டெப்டி சீஃப் மினிஸ்டர் டெப்டி மினிஸ்டர் ஸ்டேட்மெண்ட்டை அவர் எடுத்துக்கிட்டாங்கன்னா நாம் க்ளோஸ். அதை வந்து எழுத்து அணிபடி மறுக்கணும். இந்த டிபார்ட்மெண்ட் என்னத்துக்கு எழுத்து நிற்கணும்? நீர்வளத்துறை என்னத்துக்கு அவர் ஸ்டேட்மெண்ட் வந்துருக்கிற மந்திரியோட ஸ்டேட்மெண்ட் அதிகாரிகள்லாம் இருக்காங்க, இல்லாம போயிட்டாங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.